ஹலோ, என் பேர் அனந்தன். நான் இந்தியன் வங்கியிலிருந்து ஓய்வு பெற்றவன். நான் கிரிக்கெட் விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்போது நான் காலேஜ் டேஸும் அப்புறம் பேங்க்கில் இந்தியன் பேங்க்கில் ஜாயின் பண்ணி அப்போவும் கிரிக்கெட் விளையாடிருந்தேன். அப்போது 1983 முதல் தடவையாக இந்தியன் அணி கிரிக்கெட் அணி மென்ஸ் டோர்னமெண்ட்டு வேர்ல்ட் கப்பு ஜெயித்தாங்க. அப்போ கபில் தேவ் கேப்டனாக இருந்தார். கபில் தேவ் கேப்டனாக இருக்கும்போது ஜெயித்தாங்க. அப்போது இந்தியா முதல்ல ஜிம்பாப்வேயோட ஒரு மேட்ச் நடந்தது. அதில் 17-5 5 விக்கெட் அவுட்டு, 17 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. அப்போ கபில் தேவ் உள்ளே உழைஞ்சார். புயல் மாதிரி விளையாடினார். 175 ரன் நாட் அவுட். அவர் 175 நாட் அவுட். அது பெஸ்ட்டு இன்னிங்ஸ் இந்த வேர்ல்டு கப் அப்படின்னு இது வரைக்கும் சொல்கிறா. அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் விளையாடினார். அப்போது கிர்மானி சையத் கிர்மானி அவருக்கு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. 140 8 விக்கெட் அவுட் ஆயிடுச்சு. அப்போது 140 226 வரைக்கும் எடுத்துன்னு போனான். 266 ஃபார் 8 முடித்தா, அழகாக முடித்தா. அப்போது அடுத்தது ஜிம்பாப்வே ஆல் அவுட் பண்ணாங்க. இந்தியா வின் பண்ணிட்டா. அடுத்தது ஆஸ்திரேலியாவோட நம்ம மேட்ச். ஆஸ்திரேலியாவோட ஜெயிச்சா தான் நம்ம செமிஃபைனல்ஸ்க்கு, அதாவது அரையிறதுக்கு செல்ல முடியும். அப்போது ஆஸ்திரேலியாவை நம்ம உதைச்சோம். அதில் வெற்றி கண்டோம். ஆஸ்திரேலியாவோட வெற்றி பெற்று நம்ம செமிஃபைனல்ஸ்க்கு, அதாவது அரையிறதுக்கு முன்னேறினோம். அங்கே இங்கிலாண்டை மீட் பண்ணணும். இங்கிலாண்டை மீட் பண்ணி அப்போ 213க்கு அவள் இங்கிலாண்டு ஆல் அவுட் ஆகிட்டா. நம்ம 217 ரன் அடித்து நம்ம வின் பண்ணிட்டோம். யஷ்பால் சர்மா நல்லா விளையாடினார். அவர் நல்லா விளையாடி ஜெயிச்சு கொடுத்தார். இந்தியாவுக்கு வெற்றியை கொடுத்தார். அடுத்தது ஃபைனல்ஸ் வேர்ல்ட் கப். ஏற்கனவே 1975, 79 2 வருஷம் 2 வேர்ல்ட் கப் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சா. 3வது வேர்ல்ட் கப் அவளுக்கு. அவள் தான் ஃபேவரட்ஸ். அதாவது இந்த வெஸ்ட் இண்டீஸ் தான் இந்த கோப்பையை வெல்லும் அப்படின்னு எல்லாரும் சொல்லின்னு இருந்தா. அல்லது இங்கிலாந்து அல்லது ஆஸ்திரேலியா, அவாவுக்கு தான் இருந்ததை தவிர இந்தியாவை பற்றி யாருமே சொல்லலை. அப்போது இந்தியா ஃபைனல்ஸ்க்கு வந்துடுச்சு. அப்போது கபில் தேவ் முதல்ல பேட் பண்ணாங்க. இந்தியா பேட் பண்ணி 183 ரன் அடிக்க முடிஞ்சது. அவ்வளோதான். ஏன்னா அது கிராசி பிட்ச்சுன்னு சொன்னார். அதில் கபில் தேவ் பார்த்துட்டு என்ன சொன்னார், கிராசி பிட்ச்சு சீம் போலிங், அதாவது ஸ்விங் போலிங்க்கு ரொம்ப யூஸ் ஆகும், நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. ஸோ அதனால் 183 தான் இந்தியா அடித்தா. அதில் டாப் ஸ்கோர் யார் தெரியுமா? நம்ம ஸ்ரீகாந்த் 38 ரன் அடித்தார். அதில் அது ஆண்டி ராபர்ட்ஸ்னு ஒரு பவுலர், 4 பவுலர், அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பயங்கரமாக இருப்பாங்க. ஆண்டி ராபர்ட்ஸு, மைக்கேல் ஹோல்டிங், மால்கம் மார்ஷல், ஜோல் கார்னர் 6 அடி உயரம், பயங்கரமாக போடுவார். 4 பவுலர்ஸுமே பயங்கரமான பவுலர்ஸு. அவளை ஃபேஸ் பண்ணி நம்ம ஸ்ரீகாந்த் 38 ரன். அந்த ஆண்டி ராபர்ட்ஸ் ஒரு கவர் ட்ரைவ் சூப்பராக அடித்தார். முட்டி போட்டு ஒரு கவர் ட்ரைவ், அடுத்து ஒரு ஹுக் ஷாட்டு, ஒரு 6, இந்த மாதிரி 38 ரன் அடித்தார். அப்புறம் மொஹிந்தர் அமர்நாத் ஒரு 26, அப்புறம் சந்தீப் பாட்டில் ஒரு 27, மற்றவெல்லாம் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணி 183 ரன் அடிச்சிட்டோம். அப்போது கபில் தேவ் என்ன சொன்னார்னா, இந்த பசங்கிட்ட, அதாவது பிளேயர்ஸ்கிட்ட, நீங்கள் இப்போ நல்லா ஃபீல்ட் பண்ணுங்க, நல்லா போலிங் போடுங்க, நம்ம அவளுக்கு டஃப் டைம் கொடுப்போம். நம்மளால் வின் பண்ண முடியுமோ இல்லையா தெரியாது, ஆனால் நல்லா விளையாடுமோ அவளை ரன்னே கொடுக்காமல் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ரன்னை அடிக்க முடியாதபடி நம்ம செய்யணும் அப்படின்னாரு. ஸோ அது மாதிரி மக்கள் போராடினாங்க. அப்போ மொஹிந்தர் அமர்நாத் 3 விக்கெட் எடுத்தார். அப்புறம் ராஜர் பின்னி ஒரு 3 விக்கெட் எடுத்தாங்க. இப்போ கவாஸ்கர் 2 ரன் தான் அடித்தார். ஆனால் 2 கேட்ச் பிடிச்சார் சூப்பராக. ஃபஸ்ட் ஸ்லிப்பில் இருந்தார். 2 கேட்ச் சூப்பராக பிடிச்சார். டைவ் அடித்து ரைட் சைடில் டைவ் அடித்து பிடிச்சார். அதே மாதிரி சையத் கிர்மானி ரைட் சைடில் டைவ் அடித்து பேக்கர்ஸ் அவுட் பண்ணார். கபில் தேவ் என்ன பண்ணார், அந்த விவியன் ரிச்சர்ட்ஸ்னு ஒருத்தர் இருந்தார்ல, சூப்பராக ஆடினார். அவர் பிரமாதமாக அடித்தார். 33 ரன் அடித்தார். கடகடன்னு அடித்து தள்ளிட்டார். 57 ஸ்கோரு. அப்போ நினச்சோம், விவியன் ரிச்சர்ட்ஸ் இருந்தால் இன்னொன்று 15 ஓவர் இருந்தாலே போகிறோம், அடித்து தள்ளுவார், அவர் நொறுக்கிடுவார். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் முதல் நாள் போலிங் போடும்போது விவியன் ரிச்சர்ட்ஸு அதை 6 அடிக்கணும்னு ட்ரை பண்ணார். உயரமாக பேட்டை விளிம்பில் பட்டு மேலே போயிடுச்சோம், டாப்பில் போச்சு, ஹைட்டில் போயிடுச்சு. அப்போது கபில் தேவ் பின்னால் ஓடி போய் 30 யார்டு கிட்ட ஓடிருப்பார். 30 யார்டு கிட்ட ஓடி போய் அமக்கலமாக ஒரு கேட்ச் பிடிச்சிட்டார். அந்த கேட்ச்சு தான் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அதுக்கு முன்னாடியே பல்விந்தர் சந்து என்ன பண்ணார், முதல் விக்கெட் எடுத்தார். அதனுடைய யார் விக்கெட்டு, கார்டன் கிரீனிச், அவரும் டெஸ்மண்ட் ஹென்ஸும்
அப்போ வந்து பெஸ்ட்டு ஓப்பனிங் பேர் இந்த வேர்ல்டு. அப்போ கார்டன் கிரீடிச் என்ன பண்ணார், ஒரு ரன் எடுத்திருந்தார், 5 ரன் தான் ஸ்கோரு. அப்போ வந்து பல்விந்தர் சிங் சாந்து அவர் தான் பவுலிங் போட்டார். அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்பில் பிட்ச் ஆகி பால் வந்து ஒரு ஸ்விங்கு, பனானா ஸ்விங்குன்னு சொல்லுவாள், ஆஃப் ஸ்டம்ப்பு எகிரிச்சு அவருக்கு. அவர் ஸ்டோக்கே விளையாடல, ஸ்டோக் விளையாடாமல் விட்டார், ஸ்டம்ப்பு எகிரி போச்சு. அந்த மாதிரி பவுலிங் போட்டு நம்ம ஃபீல்டிங்லாம் பண்ணி பிரமாதமாக கேட்செல்லாம் பிடிச்சி மொகிந்தர் அமர்நாத் பவுலிங் போட்டார். மெதுவாக போடுவார், ஜாலியாக மெதுவாக நடந்து வர மாதிரி வருவார், மெதுவாக போடுவார். அது என்ன ஆகும், பேட்ஸ்மேனுக்கு நிறைய டைம் இருக்கணும், மெதுவாக ஆடணும். ஆக்சுவலாக அவர் வந்து வேகமாக ஆட முடியாது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வெஸ்ட் இண்டீஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடிக்கிறவா, அக்ரெசிவாவா, அவள் வேகமாக சுற்றுவா, கடைசியில் பால் உள்ளே வந்துடும். அவளால் அடிக்க முடியல, அவரை ஸ்கோர் பண்ண முடியல. அவருக்கு 3 விக்கெட் எடுத்துட்டார், மெதுவாக போட்டு 3 விக்கெட் எடுத்துட்டார். கடைசியில் ஹோல்டிங் வந்து LBW நேராக பாலை சுற்றினார் பாரு. நான் சொன்ன மாதிரி மெதுவாக வர்றதுனால முதல்ல சுற்றினார், பின்னாடி வந்துச்சு பால், அவர் அவுட் ஆகிட்டார். இந்த மாதிரி இந்தியா வின் பண்ணிட்டா. அவள் நம்ம 183, அவள் 140 ஆல் அவுட். ஸோ இந்தியா வின் த வேர்ல்ட் கப். கபில் தேவ் தான் ஃபஸ்ட்டு கேப்டன் டு ரிசீவ் அ வேர்ல்ட் கப் இன் இஸ் ஹேண்ட்ஸ். பிரமாதமாக இருந்தது அந்த மேட்ச். ஸோ இப்போது அடுத்தது நம்ம அடுத்த விமென்ஸ் வந்து இது வரைக்கும் அவளும் வேர்ல்ட் கப் வின் பண்ணதில்லை. அதுக்கு 83க்கு அப்புறம் 42 வருஷம் கழிச்சு 2025 2 நவம்பர் 2025 தட்ஸ் டேட். அன்றைக்கி வந்து முதல்ல நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியாவை ஜெயித்தோம். ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா 3 பேர் தோற்றுட்டோம். அப்புறம் நியூசிலாண்டை ஜெயித்தோம். நியூசிலாண்டை ஜெயிச்சு நம்ம அரையிறுதிக்கு முன்னேறினோம். இதுக்கு முன்னாடி பென்சன் அட்ஜஸ்ட்னு 1985 ஒரு இது நடந்தது. அதில் செமிஃபைனல்ஸில் வந்து அரையிறுதியில் நியூசிலாண்டை ஜெயித்தோம். ஸோ நியூசிலாண்டையும் ஆஸ்திரேலியாவை ஜெயித்தோன்னா வேர்ல்ட் கப் நம்மளுது அப்படின்னு நினச்சிக்கணும். அப்போது 1985 பென்சன் அட்ஜஸ்ட் ஜெயித்தது காரணம் நியூசிலாண்டை உதச்சி வந்தோம், ஃபைனல்ஸில் பாகிஸ்தான் உதச்சோம், அப்போது அது வின் பண்ணோம். அதே மாதிரி 1983 வின் பண்ண மாதிரி இப்போது லேடிஸ் வந்து வந்தாங்க. முதல்ல 3 மேட்ச் யார்கிட்ட தோத்தாங்க, முதல்ல ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா 3 பேர்ட்டையும் தோத்தாச்சு. அப்புறம் நியூசிலாண்டை உதச்சி நம்ம அரையிறுதிக்கு முன்னேறினோம். அரையிறுதியில் யார் ஃபேஸ் பண்ணுறோம், ஆஸ்திரேலியா விமன்ஸ் கிரிக்கெட்லேயும் டாப்பில் இருக்கா, அவளை உதைக்கணும். ஸோ அதனால் முதல்ல அவள் 338 அடிச்சுட்டா. நம்ம சேஸ் பண்ணி நம்ம ரோட்ரிக்ஸ் அவங்க வந்து 117 ரன் அடித்தாங்க. அவங்க 117 ரன் அடித்ததுனால நாட் அவுட்டில் இருந்தாங்க. கடைசி வரைக்கும் ஆடி நாட் அவுட்டில் இருந்து நம்ம வின் பண்ணிட்டோம். ஸோ 338 சேஸ் பண்ணி 341 ரன் அடித்து வின் பண்ணிட்டோம். இப்போது அடுத்தது நம்ம ஃபைனல்ஸ் யாருக்கு ஃபேஸ் பண்ணுறோம், இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவை ஃபேஸ் பண்ணுறோம். காப்புன்னு ஒரு பவுலர், நம்ம ஃபாஸ்ட் பவுலர். அவங்க செமிஃபைனல்ஸில் அவங்க 5 விக்கெட் எடுத்திருக்காங்க இங்கிலாண்டுக்கு அகென்ஸ்டாக. அவங்க சூப்பராக போடுறாங்க. அதுக்கு எதிரில் அவங்களும் அவங்களோட பேரும் அவங்களும் நல்லா போடுறாங்க. ஸ்லோ பால்லாம் நிறைய போடுறாங்க. அந்த மாதிரி ஒரு டஃப்பான டீம் அது. அப்போது வி ஆர் ஃபேஸ்ட் இன் தி ஃபைனல். இப்போ ஃபஸ்ட்டு இந்தியா பேட்டிங் விளையாடி 298 ரன் அடித்தாங்க. சூப்பராக ஆடினாங்க. 298 யார் அடித்தாங்க முதல்ல, அதில் டாப் ஸ்கோர்ஸு 45 ஸ்மிருதி மண்டானா. அப்புறம் இவங்க ஒரு பிளேயர், ஓப்பனிங் பிளேயருக்கு காயம் ஏற்பட்டதுனால அவங்க விளையாட முடியல. ஸோ அவங்களுக்கு பதிலாக சப்ஸ்டியூட்டாக வந்தது யார், அவங்க ஷெஃபாலி வர்மா வந்து சப்ஸ்டியூட்டாக உள்ளே வந்தாங்க. அவங்க செமிஃபைனல்ஸில் 10 ரன் தான் அடித்தாங்க. ஆனால் இப்போ ஃபைனல்ஸ்க்கு வந்த உடனே அவங்க வந்து துமாத்தோர் பேட்டிங், நம்ம இவங்க ஸ்ரீகாந்த் எப்படியோ அதே மாதிரி தான் இவங்க, வீரேந்திர செவாக், இவங்கெல்லாம் ஒரே மோல்டு. பந்து பார்த்தா அடிக்கணும், அது மாதிரி அவங்களுடைய கொள்கை. வந்து 87 ரன் அடித்தாவோ, நிறைய சிக்ஸர்ஸு அடித்தாங்க, பவுண்டரிலாம் அடித்தா 87 ரன் அடித்தா. அதுக்கப்புறம் ஸ்மிருதி மண்டானா ஒரு 45, அப்புறம் 58 ரன் அடித்தா. நம்ம தீப்தி சர்மா வந்து ஆல்ரவுண்டர், லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன். அவங்க 58 ரன் அடித்தாங்க. அப்புறம் கேப்டன் 20 ரன் அடித்தாங்க. இன்னொருத்தர் அந்த ரோட்ரிக்ஸ் அவங்க வந்து 24 ரன் அடித்தாங்க. இதெல்லாம் பார்த்தா கடைசியில் அந்த இவங்க ரிச்சா கோஷ் விக்கெட் கீப்பர்,
விக்கெட் கீப்பர் வந்து ரிச்சா கோஷ் வந்து 34 ரன், 24 பாலில் 34 ரன் அடித்தாங்க. சூப்பராக அடித்தாங்க. துமாதார் பேட்டிங், பயங்கரமான பேட்டிங் அது. அடித்து 298க்கு வந்தோம். அப்புறம் அவங்க பேட்டிங் விளையாடினாங்க. நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை நம்ம ஆளுங்க. ஸோ அப்போ வந்து ஸ்பின்னர்ஸ் வந்தாங்க. அதில் ஸ்பின்னர்ஸில் வந்து முதல் 2 விக்கெட்டு 1 ரன் அவுட்டு. அப்போ அமர்தீப் கவுர் வந்து சூப்பராக ஒரு ரன் அவுட் பண்ணாங்க, மாங்காய் அடித்தாங்க. அன்றைக்கி ஸ்ரீகாந்த் பேக்கர்ஸ் அடித்தார். அதில் இதே மாதிரி போன அந்த வேர்ல்ட் கப்பில் 83 வேர்ல்ட் கப்பில் பேக்கப்ஸ் ரன் அவுட்டு கொடுக்கல அவங்க, ஆனால் ரன் அவுட் ஆகிருப்பார் அவர். அது மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஒரு ஃபோட்டோ மாங்காய் அடித்தார் ஜம்முன்னு. இவங்களும் ஒரு மாங்காய் அடித்தாங்க. 51ல் ஃபஸ்ட் விக்கெட் விழுந்தது. அப்புறம் 2 விக்கெட்டுக்கு அப்புறம் அந்த 3rd விக்கெட் பேர் நல்லா விளையாடிருந்தாங்க. அந்த கேப்டனும் இன்னொருத்தரும் விளையாடினாங்க. ஸோ 110க்கு மேலே போயிடுச்சு ஸ்கோரு. அப்போது வந்து ஹர்மன்பிரீத் கவுர் கேப்டன் என்ன பண்ணாங்க, பாலை வந்து ஷெஃபாலி வர்மாட்ட கொடுத்துட்டாங்க. அவர் நான் ரெகுலர் பவுலர். அவங்க வந்து லெக் ஸ்பின் போடுறாங்க, சும்மா ஆஃப் ஸ்பின்னும் போடுறா. நம்ம டண்டுல்கர் போடுவார் அதே மாதிரி இவங்கள போட்டு ஃபஸ்ட்டு ஓவர்லேயே விக்கெட்டு காட்டன் போல்ட்டு ஒரு கேட்ச்சு. அடுத்த ஓவர்லேயே அடுத்த இன்னொரு விக்கெட்டு லெக் சைடு விளையாட போய் ஸ்னிக் ஆகி ரிச்சா கோஷ் பிடிச்சிட்டாங்க அழகாக. ஸோ அது மாதிரி அழகாக நம்ம ஆளுங்க விளையாடினாங்க. அதே மாதிரி அவங்க தீப்தி சர்மா நல்ல ஆஃப் ஸ்பின்னர். அவங்க வந்து டிப்பிக்கலாக இவங்க மாதிரி வாஷிங்டன் சுந்தர் மாதிரி மென்ஸில் எப்படி வாஷிங்டன் சுந்தரோ அதே மாதிரி அங்கே இந்த பக்கம் இது தீப்தி சர்மா. அவர் வாஷிங்டன் லெஃப்ட் ஹேண்டில் விளையாடுவார், பேட்டிங் bowling ரைட் ஹேண்டர். அதே மாதிரி இவங்களும் அவர் ஆஃப் ஸ்பின்னர், இவரும் ஆஃப் ஸ்பின்னர். ஸோ 2 பேருக்கும் எவ்வளோ சிமிலாரிட்டி பாருங்கள். இவங்க போட்டு 5 விக்கெட் எடுத்தாங்க. அப்புறம் ஒரு ரன் அவுட்டு பண்ணாங்க சூப்பராக. பாயிண்ட் திசையில் அடிக்கும்போது பேட்ஸ்மேனை ரன் அவுட் பண்ணார், சூப்பராக ரன் அவுட் பண்ணாங்க. அப்புறம் இவங்க ஹர்மன்பிரீத் கவுர் அவங்க கேப்டன் வந்து 101 ரன் அடித்தாங்க. அவங்க கேப்டன், நியூசிலாந்து கேப்டன். அவள் மட்டும் இருந்திருந்தான்னா நியூசிலாந்து வின் பண்ணியிருக்கோம். அப்போது ஒரு பால் நம்ம ஒரு விவேந்தர் சார் அடித்தா மாதிரி அவங்க தூக்கி அடித்தாங்க. தீப்தி சர்மாவை தூக்கி அடித்த போது உயர போயிடுச்சு பால் மேலே போகும்போது அம்ஜித் கவுர் ஓடி வந்து பாலை வந்து ஃபஸ்ட் தடவை பிடிச்சாங்க, பால் தப்பி போச்சு, கையை விட்டு நழுவிச்சு. அப்புறம் 2ஆவது தடவை பிடிக்க போனாங்க, அப்போது நழுவிடுச்சு. அப்புறம் 3ஆவது தடவை டைவ் அடித்து அந்த பாலை பிடிச்சி அந்த விக்கெட்டை வீழ்த்தினாங்க. அதாவது கபில் தேவ் எப்படி அங்கே விவேன் ரிச்சர்ட்ஸ் கேட்ச் பிடிச்சாரோ அதுதான் டேர்னிங் பாயிண்ட், நம்மளுடைய திருப்புமுனை ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கேயும் திருப்புமுனை இருந்ததுன்னா இந்த இவங்க பிடிச்ச கேட்ச். ஸோ கேட்சஸ் வின் மேட்சஸ்ன்னு சொல்லுவாங்க கிரிக்கெட்டில். அது வந்து இந்த இதில் உண்மையாகிடுச்சு. நம்ம ஃபீல்டிங் வந்து ஒரு கேட்ச் இவங்க தீப்தி விட்டாங்க சொல்ல. அப்போது வந்து இவங்களுக்கு ஒரு விக்கெட் கிடைக்கணும் ஃபாஸ்ட் பவுலருக்கு விக்கெட் கிடைக்காமல் போயிடுச்சு. கடைசியில் பேஸ் பவுலருக்கு விக்கெட் கிடைக்கல. அதனால் நம்ம வின் பண்ணிட்டோம். பிரமாதமாக ஒரு பர்ஃபார்மன்ஸ். இன்னும் நம்ம ஜெயிச்சு பெண்கள் சிங்கப்பெண்களாக மாறி ஒரு நல்ல டீமு, பிரமாதமான டீம் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணி நம்ம வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சிட்டோம். நம்ம இனிமேல் நம்ம உலக கிரிக்கெட்டில் ஆண்களும் பெண்களும் ஆதிக்கம் செலுத்துவார்கள். நமது நாடு முன்னேறும். ரொம்ப பிரமாதமாக விளையாடி நிறைய கப்புகள் ஜெயிக்கணும். இந்த மாதிரி வேர்ல்ட் கப் ஒன்று பத்தாது, எல்லா பீரோலையும் வேர்ல்ட் கப் அடைஞ்சு கிடக்கணும். அந்த மாதிரி விளையாடணும் நம்ம ஆளுங்க. ஸோ இது வந்து நம்ம வாழ்த்துக்கள். இனிமேல் நிறைய சாதனைகள் புரிவார்கள் நம்ம மக்கள். நம்ம நாடே முன்னேறிடும். பிரமாதமாக நடந்துட்டுருக்கு. இதில் இதே மாதிரி கிரிக்கெட் மாதிரி ஃபுட்பால்லேயும் ஜெயிக்கணும், ஹாக்கியில் ஜெயிக்கணும், பேஸ்கெட் பாலில் ஜெயிக்கணும். எல்லாத்துலேயும் நம்ம ஆளுங்க முன்னுக்கு வரணும். பிரமாதமாக நமது நாடு முன்னேறணும் என்று வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்கோ, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அந்த ஏற்கனவே ராமாயணம் ஆரண்ய ராமாயணம்னு பதிவு போட்டிருக்கேன், அதையும் பாருங்கோ. நல்லாயிருக்கும். படிச்சுட்டோ எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கோ. வாழ்க வளமுடன்.